மக்களே, நான் இருக்கிறது ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை பக்கத்தில். கீழக்கரைக்கும் மாயா குளத்துக்கும் நடுவில் தொண்டாலை மேலக்கரை முனீஸ்வரன் கோவில், அந்த கோவில் ஸ்டாப் இது. அந்த கோவில் ஸ்டாப்லேயே ஒரு அம்மா வந்து கடை வச்சுருக்காங்க. சின்ன அளவில் ஒரு கூரையை போட்டு உணவகம் நடத்துகிறாங்க. காலையில் இட்லியை வச்சு விற்பாங்க. அதுபோல் மதிய நேரத்துக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்குறாங்க. இந்த பகுதியில் உள்ள ஒரு கம்பெனிக்கு வந்து ரெகுலராக வந்து சாப்பிடக்கூடிய நபர்கள் ஒரு 10-15 பேருக்கு அவங்க 3 வேளையும் சாப்பாடு செஞ்சு கொடுக்குறாங்க. அது போலவே விற்பனைக்கும் இந்த வழியாக போக வரக்கூடியவங்க நபர்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்குறாங்க. ஆல்ரெடி இவங்களை நம்ம ஒரு முறை நம்ம காலையில் நம்ம இவங்களோட இட்லி வியாபாரத்தை ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருக்கிறோம். நான் இப்போ வந்து இந்த முருகனுக்கு சஷ்டி விரதம் இருக்கிறேன். அதனால் ஒரு வேளை சாப்பாடு தான், மதிய சாப்பாடு. அதனால் அவங்க அம்மா இந்த வழியை தற்செயலும் போகும்போது அவங்க கடையில் ஒரு சாப்பிட்றதுக்குண்டான விரத சாப்பாடுன்னே சொல்லலாம். உங்களோட கடையோட பேர் வந்து ஜெயந்தி மெஸ். போர்டுலாம் எதுவும் கிடையாது. ஏன்னா நான் இந்த பகுதிக்கு கடந்து போகும்போது காலை நேரத்தில் போனேன்னா இவங்க கடையில் டிஃபன் சாப்பிடுவேன். இது என்ன கூட்டுமா? சரி, கொடு, அப்படியே கட் பண்ணாமல் கொடு. ஆமாம், விரதம் இருக்கிறேன். நம்ம நாளையோட விரதம் முடியுது. சரி சரி சரி. நீங்கள் அப்படியே அதில் ஒரு தட்டு வச்சு தம்பிக்கு ஒரு சிக்கன் சாப்பாடு கொடுத்துருங்க. கூட ஒரு வீடியோ இது எடுத்துக்கிறேன், இல்லைன்னா நீயே எடுத்துக்கோ. டாப் அங்கே மக்களே வந்து சாம்பார், உருளைக்கிழங்கு கூட்டு, அப்பளம், பருப்பு வடை. இன்றைக்கி வந்து நம்மளோட விரத சாப்பாடு. மதிய நேரத்தில் வேறு ஏதாவது ஒரு கடையில் வர வழியிலே சாப்பிட்டு வரலாமான்னு பார்த்தேன். காலையில் போகும்போதே அம்மா பார்த்துட்டு கவனிச்சுட்டு போனேன். இவங்க கடை திறந்துருந்தாங்க. கேட்டு போனேன், மதியம் சாப்பாடு இருக்குன்னாங்க. அதனால் நம்ம மதிய வேலைக்கு இன்றைக்கி விரத சாப்பாடு இவங்களோட கடையிலே வந்து சாப்பிடக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஒருவேளை இந்த சுற்று வட்டாரத்தில் உள்ளவங்க நம்ம சாப்பாடு நேரத்தில் சாப்பிடணும் அப்படின்னா இந்த பகுதியை போகும்போது கட்டாயம் ஒரு முறை இவங்க கடையில் வந்து சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நல்லாவே இருக்கும். காலையில் டிஃபன் இருக்கும், இட்லி அவிச்சு கொடுப்பாங்க விறகு அடுப்பில் தான். அதுபோல் மதிய நேரத்தில் இப்போ சாப்பாடு கொடுக்குறாங்க. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். அதையும் அப்படியே எடுத்துக்கிறேன். ரசம் இருக்கலாமா? எடுத்துக்கடா. மாற்றி சொல்லிட்டேன். போதுமா? மோர், ரசம், உருளைக்கிழங்கு கூட்டு. நான் எப்படி இருக்கு? நல்லா இருக்குமா? நல்லா இருக்கு. அங்கே படித்த பையன் தான் இங்கே இப்போ ஆஃபீஸராக வந்துருக்கு. அப்போ நீங்கள் தான் எனக்கு சமைச்சு தரணுமான்னு சொல்லி நின்றுச்சு. ஓகே மேடம். குழம்பு